பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்தில் முத்தக்கீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு ஒரு சில குர்ஆன் வசனங்கள் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்தது தான். இன்னும் பகிர வேண்டி பாக்கி இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு சில இந்த இந்த வசனங்களை உங்களோடு பகிர்ந்து அதன் பொருளோடு உங்களோடும் பகிர்ந்து வர வேண்டும் பகிர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதன்படி அல்லாஹ் தன் முறையில் இவ்வாறு கூறுவார். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா. அல்லாஹ் இதன் பொருளை பாருங்கள். அல்லாஹ் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். அல்லாஹ் தன் அடியார்களுக்கு பரக்கத்தையும் நோய் நிவாரணங்களையும் அவன் தனது வசனங்களின் மூலம் இறக்க வைக்கிறார். அந்த வகையிலே தான் நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்களை நாம் நாம் மனதில் பதிய வைத்துக்கொண்டு துவாவாக நாம் திக்ராக கேட்டு நமது பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், புத்தி கூர்மையாக ஆக வேண்டும், இன்னும் நமக்கு பரக்கத் வேண்டும் என்ற வசனங்கள் குர்ஆனிலிருந்து தான் இருக்கிறது. குர்ஆன் தான் நமக்கு வனுனஸ்ஸிலு குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் முஃமினீன். மிக சரியான ஒரு வசனம், பொருத்தமான வசனம். அதற்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா. குர்ஆன் இன்று எல்லோர் வீட்டிலும், கிட்டத்தட்ட எல்லோர் வீட்டிலும் இருக்கும். எல்லோரும் அநியாயம் செய்யாமல் இருக்கிறார்களா, அநியாயம் செய்கிறார்களா என்பதுதான் இப்போது கேள்வி. அநியாயம் யார் செய்கிறார்களோ அவர்கள் வீட்டிலும் குர்ஆன் இருக்கும். ஆனால் அதிலே அவர்களுக்கு கெடுதலை தவிர வேறு எதையும் உண்டு பண்ணாது. எனவே நாம் மனதிலே எவ்வளவு தூரம் பதிய வைத்து கொண்டிருக்கிறோமோ குர்ஆன் வசனங்களே, அதுபோலவே எவ்வளவு தூரம் நமது வீட்டிலே குர்ஆன்களையும் ஹதீஸ்களையும் அடுக்கி வைத்திருக்கிறோமோ அது முக்கியமல்ல. அதன்படி நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த தன்மையோடு நம்ம அமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம மனதிலே உள்ள குர்ஆன் அமல்களும் நமக்கு ஷிஃபாவை கொண்டு வரும். அதன் மூலம் நாம் என்ன நிவாரணம் பெறலாம், பரக்கத்தை பெறலாம். அதே மாதிரி இந்த இருக்கும் குர்ஆனும் நமக்கு ஷைத்தானின் தீங்கிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ள அநியாயக்காரர்கள் தீங்கை விட்டு நமக்கு பாதுகாக்கும். எனவே நமது எண்ணம் பரிசுத்தமாக இருக்கும். இதுதான் மிக முக்கியம். எனவே தான் இந்த வசனத்தை தத்தமே உங்களோடு எடுத்து கூற விரும்புகிறேன். மேலும் இந்த 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 வசனங்களில் இந்த எவ்வளோ அற்புதமான இந்த ஒரு வசனத்தில் இதை பாருங்கள். நம்மிடம் தான் குர்ஆன் இருக்கிறதே, நமக்கு எந்த ஒரு தீங்கு வராது என்று நினைத்து விட வேண்டாம். குர்ஆனை வைத்துக்கொண்டு அதற்கேற்றவாறு குணநலன்களோடு அல்லாஹ்வின் தூதரும் கூறியபடி நாம் வாழ்க்கை நடத்தி வந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி தான். இங்கே வெற்றி பெற்றுவிட்டால் பிறகு நாம் போகும் இடமெல்லாம் வெற்றி தான். நமது குறிக்கோள் மறுமையிலே, கபரிலே, மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும். அதுதான் இங்கே நாம் வெற்றி பெற்று அடுக்கடுக்காய் வீடுகளை வைத்துக்கொண்டு சொத்து பத்து என்று சேர்த்து வைத்துக்கொண்டு இருப்பது பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஒழுங்காக உழைத்து சம்பாதித்து அதில் அநியாயம் சிறிதும் கலக்காமல் அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு சொல்லியபடி அதில் நீங்கள் பரக்கத்தாக சம்பாதித்து பரக்கத்தாக நீங்கள் பல மாடி கட்டிடங்கள் கட்டினாலும் எந்த தவறும் இல்லை. ஆனால் அநியாயம் செய்து சிறிதும் நீங்கள் சிறு அடிக்கல் கூட நாட்டக்கூடாது. அளவுக்கு அதிகமாக நீங்கள் பணம் சம்பாதித்து ஆகாயத்தை தொட்டு விடலாம் என்று கனவு காணாதீர்கள். ஆனால் அது நல்ல முறைப்படி நீங்கள் சம்பாதித்து நீங்கள் ஆகாயத்தை தொட்டால் எந்த தவறும் இல்லை. ஆனால் சிறிதும் தவறு செய்யாமல் நாம் என்ன செய்ய முடியாது. இப்படி ஒரு பெரிய பெரிய பணக்காரர்களாக ஆவது மிகவும் கடினம். எனவே அத்தகைய நமக்கு அளவுக்கு அதிகமான பணம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான அளவுக்கு பணத்தை வைத்துக்கொண்டு அதை சம்பாதிப்பதற்கு மிக சிறந்த முறையில் நாம் என்ன செய்யலாம், நாம் சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்று பாருங்கள், அரசியல்வாதிகள் எவ்வளோ அநியாயம் செய்கிறார்கள். இதெல்லாம் அவர்கள் கேள்வி கணக்கு இன்றி அவர்கள் விடப்படுவார்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், நமக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் தவறாக பொருள் ஈட்டிவிட்டால் நமக்கு கபரிலே கேள்வி கணக்கு ஆரம்பமாகிவிடும். இந்த தவறான பணத்தில் பணம் ஈட்டி அதன் மூலம் நம் புனித ஸ்தலத்துக்கு சென்றாலும் சரி, நாம் பிறருக்கு தர்மமாக அளித்தாலும் சரி, எந்த ஒரு பலனும் கிடைக்காது என்பதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். வான்ஃபிக்கு தவன் அவ் கருகள் லையுத்த கப்பலம் இருக்கும் என்று அல்லாஹ் கூறுவார். நீங்கள் விருப்பத்துடனோ அல்லது வெறுப்புடனோ தான தர்மம் செய்யுங்கள், அவை உங்களிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் நீங்கள் அநியாயக்காரர்களாக இருந்தார். எனவே
அநியாயக்காரர் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ சம்பாதித்தாலும் தகும், எவ்வளோ தர்மம் செய்தாலும் தகும். எனவே அந்த நிலையை அடைவதற்கு நம் இந்த வாழ்க்கையிலே இங்கே இம்மையிலே நாம் பிறருக்காக வாழக்கூடாது. இறைவன் நம்மை பாதுகாத்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு அலீமும் பிஸாத்தி சுதூர். பார்ப்பது மட்டும் இல்ல, நம்ம மனதில் உள்ளவையும் நிச்சயமாக அல்லாஹ் அறிகிறார் என்பதை நீங்கள் நன்றாக எனவேதான் குர்ஆனோடு நீங்கள் குடித்தனம் நடத்துங்கள். குர்ஆனுடைய குணநலன்களை மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நான் கூறி வருகிறேன். எனவே அதன்படி நீங்கள் வாழ்க்கை நடத்தி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது இது போலவே நீங்களும் சரி சொல்லும் நானும் வாழ்க்கை நடத்தி வர வேண்டும். எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள், உங்களுக்காகவும் நான் துவா செய்கிறேன். நம் குடும்பத்தினோடு இந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹத் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.